தண்ணியா கொஞ்சம் கழுதுகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெருநாய் கூட குலைக்க தான் செய்யும். அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க குலைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் போனா அதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த மக்கள் இப்படி பேசுவான்? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் அவருக்கு ஒரு கதை சொல்லணும். என்ன கதைன்னா, நன்றி கெட்ட நாய் கதை. கதை தான். அதாவது ஒரு முதலாளி ஒரு நாயை வளர்த்தாங்க. அந்த நாய்க்கு எல்லாத்தையும் போட்டு கொழுன்னு ஆக்கினானா. அந்த நாய் கொழுத்து போய் திரிஞ்சுதான். திரியிற காலத்துல பக்கத்து வீட்டுக்காரன் அந்த முதலாளி அசிங்கமா திட்டினானா. இந்த நாய் கொலைக்க கூட இல்லையா, முறைச்சு கூட பார்க்கலையா. பதிலுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா ஆயிட்ட பிறகு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போய் நக்குச்சான். நான் ஒரு நாயை சொல்றேன், நன்றி கெட்ட நாயை பத்தி. இந்த நாய் திருச்சி இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதுல கூட டிவிக்கு சார்பா நிக்க போறானா. இந்த நாய் ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு மக்கள் கேள்வி கேட்டா அந்த மக்களையும் இப்படிதானே பார்ப்பான். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எதுக்கு டைம் கொடுக்கணும் எனக்கு புரியல. கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றத்துக்கு டைம் கேளுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. யாருமே இப்போ தெருவுக்கு வரங்க யாருமே ஏன் எனக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கல, 2500 ஏன் கொடுக்கல, 4000 வேலை இல்லாதவங்க போடுவீங்க ஏன் கொடுக்கலன்னா கேட்கறது இல்லை. இவ்வளோ நாள் நல்லா இருந்தது ஏன் நல்லா இல்லைன்னு தான் கேட்குறாங்க. கரண்ட் ஏன் போகுதுன்னு தான் கேட்குறாங்க. மின்சாரத்துறை மந்திரியோ சீஃப் மினிஸ்டரோ கரண்ட் இதனால தான் போகுது, இதை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா? அவங்க கேட்கல. கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத சினிமாக்காரெல்லாம் ஏன் டைம் கொடுன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத ஒரு வார்த்தை என்னன்னா, மக்களை திருநாயோட ஒப்பிட்டு பேசுறியா? மக்களும் திருநாயும் ஒண்ணா? திருநாய்க்கு குறிப்பிட்ட அளவு சாப்பாடு போட்டு அமைதியாயிரும், அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கறியா? மக்களும் திருநாயும் ஒண்ணா? இந்த மாதிரி அரசியல் புரிதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு வர வேணாமான்னு கேட்கிறேன். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? எனக்கு என்ன டவுட்னா, டிவிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாமே தற்குறியா, இல்ல தற்குறியா இருக்கிறதுனால தான் அவங்க டிவிக்கு சப்போர்ட் பண்றானுங்களா? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் இங்க பாரு. இந்த லாரன்ஸ் காமெடி பண்றத, அதாவது இவர் அரசியல்ல வராருன்னு சொன்னாங்க டிவிக்கல இருக்கிறவங்களா, ஆனா இவர் நான் வரட்டுமா வேணாமான்னு ஒரு வீடியோ போட்டுக்காப்ல. நீலாம் இப்ப வந்து அரசியல் என்ன பண்ண போற? நீலாம் வரவே தேவையில்ல, நீ அங்கே இரு. ஒரு நடிகன் வந்ததே இங்க போதும், புரியுதா? ஊர்ல சிங்கம் புலி யானை கரடி எல்லாம் இருக்குன்னு சொன்னல, மொத்தமா ஆடுவோம் வேட்டை. தற்குறி, நீ தவக்கலை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? மயிரப்படுமா வந்தா நீ என்னடா செய்வ? சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ, நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான். ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்லேருந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், கரெக்ட் வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த தாம் தக்க தீம் தக்க அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டு தமிழ் வேறு யாரும். டான்ஸ் தெரியாதவனே சிஎம் ஆகும்போது டான்ஸ் சொல்லி கொடுத்தவன் நீ அரசியல் வரதுல என்ன தப்பு இருக்குன்னா, ஏறி வா ஏறி வா ஏறி வா நே. இவனுக்கு ஹார்மோனியம் கத்து கொடுத்தது நான் தாங்க. தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், மலை மேல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். இவன் இசைக்கே நான் தாங்க குரு. அப்படியா? என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும் போது முறையா கத்துட்டு நான் ஆகக்கூடாதா? கண்டிப்பா. இசைக்கே நான் தாங்க மெயின். ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. அண்ணனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நான் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கப்போ, அண்ணனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டாரு. அதான் அண்ணனோட குணம். யாராவது திட்டிட்டு போனா கூட திட்டிட்டு போட்டுப்பா உதுப்பா ஏய் உற்று அப்படின்னு மிமிக்ரி பண்ணுவாரு. மற்றபடி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அப்பேற்பட்ட அண்ணனையே எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா நீங்களே சொல்லுங்க, அது எவ்வளவு நல்லா இருக்கு.
ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்படி மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்ல. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய். ஆட்சி எப்படி நடத்தணும் தெரியுமா? அட்லீஸ்ட் ஆட்சினா என்னன்னா தெரியுமாடா? என்னடா பொசுக்கு இப்படி கேட்டுவிட்டா? ஆட்சி நடத்துறதுன்னா என்னடா? ரீல்ஸ் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? சபாஷ், நாங்க தெருநாய் தான். ஆனா இந்த தெருநாய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க படத்தை பார்த்ததால தான் நீங்க வசதியா அங்க நின்னு எங்களை பார்த்து எகத்தாளமா பேச முடியுது. கேள்வி கேட்கிற நாங்க தெருநாயினா எங்களால வளர்ந்த நீங்க யாரு? வெறி நாயா இல்ல சொரி நாயா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு தெருநாய்க்கு பிஸ்கெட் போட்டா இல்ல பிரியாணி போட்டா அமைதி ஆயிடுமா? அப்ப இந்த தெருநாய் எதுக்காக ஒரு வாரமா அரசியலுக்கு வரேன்னு கதறிட்டு இருக்கு? ஏன்னா திருச்சி கிழக்குன்ற பிஸ்கெட்டு, திருச்சி கிழக்குன்ற பிரியாணி வேணும், அதானே? நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னொரு வாட்டி பாரு. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. செஞ்சிடலாம். இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் பெயிண்டிங்கை படிக்கணும். புரியல? நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்றானா சார்? தெரியலங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாதுல்ல. ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்க? நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க நல்லவரா கெட்டவரா? நானா? ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல ஒரு காமெடி சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? சரி, ஓகே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அண்ணே காஜி மோகன் அண்ணே, சாரி ராஜ்மோகன் அண்ணே, என்னதுனே இது? நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. இப்பதான் டைம் கிடைச்சதா இந்த 400 ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறேன். கண்ட ப்ரொஃபைலையும் இருட்டு பொந்து முரட்டு சந்து என்னடா பேஜ் இது? ஓகே, பளிச் அப்படின்னா பளிச் குரூப். ஓஹோ, கியா மியா மாப்ள. அப்ப இதுக்கு தான் ட்விட்டரை யூஸ் பண்றியா? உன்னை நான் எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சேன். இப்பவே பளிச் குரூப் எல்லாம் போய் நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். நான் புடி மாப்ள. கொஞ்சம் கூட ஒரு டீசென்சி இல்ல மாப்ள உனக்கு. இதெல்லாம் எலெக்ஷன் முன்னாடியே பண்ண வேண்டாமா? பாரு நம்ம பசங்க டக்குன்னு 400 ஃபாலோவர் குறைஞ்சோடனே என்ன 400 ஃபாலோவர் யாரா இருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்து சூதானமா இருந்துக்கோனே. பள்ளி கல்வித்துறையில இருக்கும், சுய ஒழுக்கத்தோட இருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட். உங்க கட்சி ரேபிஸ்ட்ங்க மாதிரி எல்லாம் இருந்தோம்னா வேலை நடக்காது. ராஜ்மோகன் அண்ணனாவே இருக்கணும் தான் எங்களுக்கும் விருப்பம். காஜி மோகன் பேர் எடுத்துடக்கூடாது. நல்லவங்க இருக்கிறதுனால நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன சரி விடுங்க. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழ. ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிருவீங்க. சூப்பர் ஐடியா. பேசாம எனக்கு சிஷியனா சேர்ந்துரு. பில்லியன் ஆகணுமா மில்லியன் ஆகணுமா இல்ல சம்பளத்துக்கு
வேலை பண்ணணுமா? எல்லாரும் பி மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. நீங்க போடுற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே இதை பத்த பி மாதிரிதான் இருக்கு. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில் இருக்கீங்க. வாதிட்ட வச்சுட்டு சும்மா போயிட்டு இருக்கிய தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க அடிச்சு கிழிங்கடே. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு மழை பெஞ்சா விளக்கு பிடிப்பேடா இல்லைங்க. மழை காலத்துல சோலார் சிஸ்டம்ல இருந்து கரண்ட்லாம் எதுவும் வராது. அந்த மாதிரி சமயங்கள்ல வீட்டுக்கு எப்படி வீடுங்கெல்லாம் எதுவும் விளக்கு எதுவும் பிடிச்சி வெளிச்சம் தருவாரா? அவர் ஐடி வந்து குட்டி பவானி, அது மகேந்திரன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவரை டேக் பண்ணி மகேந்திரன் விளக்கு பிடிப்பியா அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா நிறைய சேஞ்சஸ். இது வந்து என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு மாற்றங்கள். ஒரு ஆஃப்டர் ஆல் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாங்க அன்னைக்கு போறோம். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு, சிஎம் என்னைக்கு வந்து முகமுடி போட்டுட்டு வந்து இதெல்லாம் பார்க்க போறாருன்னு தெரியலன்னு. அந்த ஒரு பயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் புரட்சி. சும்மாவா சொன்னாங்க? கட்டிக்கிட்டா பொண்டாட்டி, வச்சுக்கிட்டா வெப்பாட்டி, சொன்னாளா ஏன் பாட்டி, சொடக்குக்கு உருவாட்டின்னு. நான் வர்றேன்டா. மன்னிச்சுக்கமா தெரியாம போயிட்டமா, பழக்க தோஷமா. என்ன நடக்குது? வாங்கடா தூக்கத்தை கெடுக்கறாங்கல்ல. பார்க்க முடியல, ஒரு விஷயம் பண்ண முடியல, வெயில்ல இருக்க முடியல அவனே வீட்ல. இல்ல வந்து இந்த மாதிரி பண்ணானா எப்படி மனசு டென்ஷன் ஆகுமா இல்லையா? உச்சிக்கு ஏது கோவம் இருக்கும். ஏய் வந்துருச்சுடா, போயிருச்சா? சரி வந்துருச்சா, போயிருச்சு, வந்துருச்சு, 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 போயிருச்சு. தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மருத்துவமனையிலும் இதே நிலை ஏற்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூச்சுத் திணறலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஒரு சில வார்டுகளில் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே சிகிச்சை அளிக்கும் நிலை உருவானது. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த உடலை எலி கடித்ததாக கூறி சடலத்தை வாங்க உறவினர்கள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரண்ட் இப்போ கட்டாகுது, அத பார்த்தாலே டென்ஷன் எனக்காகுது. சென்னையில் கரண்ட் தான் கட்டாகுது. தெரியுதா? ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது, இப்ப ஒத்துக்கிறீங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனைகள். யார் காரணம்? யார் காரணம்? பேச வைக்காதீங்க. யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. பீஸ் கேரியரை புடிங்கிட்டீங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். என் மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லைன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்களும் இங்க இருக்கக்கூடும். எல்லாம் இருக்கீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு தான். எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி சம்பவம் பாணியில் சேலத்தில் தாவேகா நிர்வாகி ஒருவர் 7 பெண்களை குறிவைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் கூடுதல் வட்டிப்பணம் தருவதாக சுமார் 40க்கும் மேற்பட்டோரிடம் 15 கோடி ரூபாய் மோசடி செய்து வடமாநிலத்தில் பதுங்கிய தாவேகா முன்னாள் நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். தாவேகா அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி. சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய்.